மாமா, நீங்க அடிக்கடி சில விஷயங்களை மறந்துடுறீங்கன்னு சொல்றதுக்கு கூட தயக்கமா இருக்கிறதுனாலதான் இந்த அடியை நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் மாமா. நீங்க மறந்துட்டீங்களா மாமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 கோடிய இந்த கேபி திருடினாருல்ல? இந்துவோட மாமியார் கிட்ட இருந்தும் எந்த ஒரு தகவலும் வராம இருந்ததுனால எடுத்துட்டு போய் அவங்களுக்கு தான் கொடுத்துட்டாரோன்னு நினைச்சேன். ஆனா அந்த ககன் கையில கொடுக்க வைப்பாருன்னு எனக்கு எப்படி தெரியும் மாமா? ஆமால. சரிங்க மாமா, இந்த விஷயத்தை இதோட விடுறதுதான் நல்லது. அதை தவிர என்ன பண்ண முடியும்? கேபி என்னதான் இருந்தாலும் இந்த குடும்பத்துல ஒருத்தனாச்சே. சாரி அபூர்வா, உன்னை அவசரப்பட்டு அடிச்சிட்டேன். பரவாயில்ல மாமா, உங்களுக்கு தெரியாம என்ன இருக்கு? உங்க கையால நான் செத்தாலும் எனக்கு அது சந்தோஷம். இந்த வரதட்சணை பிரச்சனைய எப்படி சரி பண்றதுன்னு கொஞ்சம் யோசிமா. சரிங்க மாமா. பிந்து, மீரா எங்கம்மா? அது சொல்ல வந்தப்பதான் நடுவுல இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு. அம்மா கோவமா அழுதுகிட்டு இந்து அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க என்ன நடக்க போதோ என்னமோ. ஹலோ மாமா. அம்மாடி பூமி, உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டனா? இல்ல மாமா. உனக்கு ராத்திரி முழுக்க தூக்கம் வராத மாதிரி ஒரு இனிப்பான செய்தியை சொல்லவா? எங்க மீரா அத்தை உங்களுக்கு விவாகரத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? என் புருஷன் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்திருப்பா, எங்க கூட சந்தோஷமா இருன்னு சொன்னாரா? என் கிட்ட நல்லாவே விளையாடுறமா. இதை தவிர எனக்கு சந்தோஷமான செய்தி என்ன இருக்க போகுது மாமா? எனக்கு தூக்கம் வரல, உன் கூட ஒரு 5 நிமிஷம் பேசலான்னு ஃபோன் பண்ணன்னு சொல்லலாம்ல? அப்படி இல்லம்மா, உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம்தான். உங்க அப்பா உன்னை அவரோட மகளாவும் என் புள்ள ககனை தான் மாப்பிள்ளையா ஏத்துக்க போறாரு. சும்மா இருங்க மாமா. நான் ஏதோ உங்களை பார்த்து கிண்டல் பண்ணேன்னு இப்ப நீங்களும் என்னை பார்த்து கிண்டல் பண்றீங்களா? இல்ல பூமி, நான் உண்மையதாம்மா சொல்றேன். அந்த அபூர்வா இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காத காரியம். ஏதாவது புது ஜோக் இருந்தா சொல்லுங்க. உன் சாரதாத்த மேல சத்தியமா சொல்றேன். நான் சொல்றது உண்மை. பூமி, உனக்கு ஞாபகம் இருக்கா? முத தடவையா ககன் நம்ம வீட்டுக்கு வந்து உனக்கு பொட்டு வச்சு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். பெத்த உறவை வேணா இந்த காலம் சோதிக்கலாமா, ஆனா நிரந்தரமா அதை பிரிக்கவே முடியாது. நீ எங்க இருந்தாலும் சரி, நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு தவிர அவனை விட்டுட்டு வான்னு சொல்ல மாட்டாரு. அது பூமி, உன் அப்பா கூட அதான் என்கிட்ட சொன்னாருமா. ரொம்ப நாளாவே பூமி என்னை விட்டு பிரிஞ்சிருக்கானோ, இதுக்கு மேல இந்த பகையெல்லாம் எதுக்கு கேப்பி? ககனை என் மருமகனா ஏத்துக்கிட்டா என் பொண்ணு அடிக்கடி என் வீட்டுக்கு வந்துட்டு போவான்னு சொன்னாரு. மாமா, என்னால இத நம்பவே முடியல. பூமி, நாளைக்கு காலையில உன்னையும் என் பையனையும் கூட்டிட்டு வர உன் அப்பாவே அங்க வருவார்ல, அப்ப நீ நம்ப வைப்பாரு. குட் நைட். குட் நைட் மாமா. எவ்வளவு கியூட்டா தூங்கிட்டு இருக்கீங்க மாமா. என் செல்ல ஹீரோ தூங்கும் போது கூட எவ்வளவு கியூட்டா இருக்காரு என் செல்ல குட்டி. கண்ணு எரியுதுங்கிறதுக்காக கண்ணு மேல இப்படி பஞ்சு வச்சுக்கணுமா? கேட்டா நானே முத்தம் கொடுத்திருப்பேன்ல. ஆனா இப்ப மட்டும் சும்மா விட்டுருவேனா? குடுக்க தான் போறேன். நீங்க என்ன தூங்கலையா? அப்போ தூங்கலனா தூங்குற மாதிரி இப்படி நடிக்கிறது தப்பு தானே? இப்படிலாம் ஏமாத்த கூடாதுல்ல. இப்ப நான் கோவமா இருக்கேன், செம்ம கடுப்பா இருக்கேன். இப்பவே எனக்கு இதுக்கான பதில் தெரிஞ்சாகணும்.
ஏதோ மிக சிறந்தவன் காதல்னு வர சொல்ற? ஓ, எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? என்ன சொன்னாலும் நான் அதை மறக்க மாட்டேன். ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்கிற உரிமை இல்லை. சொல்லுங்க, எதுக்காக தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தீங்க? ஏ சிவா, இது புடி போ. போய் நீ அங்கேயே படு போ. மாமா, போய் படுன்னு சொன்ன. இறங்குடி. என்னம்மா? வா, நான் வரமாட்டேன். நான் சொல்றேன்ல, வா. விடுமோ. நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். வா, நான் வரமாட்டேம்மா. வாயை முடிக்கிட்டு வாடி. அம்மா ப்ளீஸ்மா. இந்து அம்மா, அம்மா நான் சொல்றத கேளுமா. நான் எங்க வீட்டுக்கு போறேன். எதடி உன் வீடு? அம்மா மீரா, என்னம்மா இது? அண்ணா, இவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? அந்த ககன் இவளுக்கு வரதட்சணை கொடுத்திருக்கான். ஆனா இவ மட்டும் அந்த விஷயத்தை நமக்கு சொல்லவே இல்ல. எனக்கு எல்லாமே தெரியுமா. ஆனா இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுற முறை இது கிடையாதுமா. இதுதானா முறை? எவனோ கொடுத்த பணத்தை வச்சு இவ குடும்பம் நடத்துறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஆமா, உங்க புள்ள இந்துவுக்கு வரதட்சணை கொடுத்தது உங்களுக்கு தெரியும் தானே? அதெல்லாம் இப்ப எதுக்கு? எதுக்குங்கறீங்க? ஏதாவது சந்தர்ப்பம் வரும்போது தானே இதெல்லாம் தெரியுது. உங்க புள்ள ககன் நம்ம பொண்ணுக்கு வரதட்சணை கொடுத்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. தெரியும். இந்த வீட்ல இதுக்கு மேல வேற யார் பாக்கி இருக்கா? பிந்து மட்டும்தான். அவளையும் இதோ இவள மாதிரியே தங்கச்சின்னு விலைக்கு வாங்கிடுவான். எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டா இதோ இவரும் நைஸா அந்த பக்கம் போயிடுவாரு. நான் மட்டும் இங்க தனியா அழுதுகிட்டு இருக்கணும். இங்க பாரு மீரா, உன்னோட புருஷனால தான் இந்த வரதட்சணை விஷயத்துல இவ்ளோ கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அதுக்காக இந்துவோட குடும்ப வாழ்க்கையை கெடுத்து இங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டோங்கிற கெட்ட பேரு நமக்கு எதுக்கு சொல்லு? என்ன சொல்றீங்க மாமா? ஆமாம்மா, அவன் கொடுத்த வரதட்சணை பணத்தை அவன் முகத்துல வீசி எறியணும். இப்ப சொன்னீங்களே இது நல்லா இருக்குன்னா, ஆனா ஒண்ணு, அவன் பணத்தை அவன் மூஞ்சில தூக்கி வீசுற வரைக்கும் இந்த அவன் மாமியார் வீட்டுக்கு போகவே மாட்டான். நீ வாய். என்னம்மா நீ சொல்றத வாய் மூடி கேளுமா. அம்மா அபூர்வா, அதுக்கான ஏற்பாடு உடனே பண்ணுமா. சரிங்க மாமா.